எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தகுதிக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டவுன்லோட் செஞ்சுக்கங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்குன்ட்டு தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிருங்க. உங்களுடைய நேம் பெரிய எழுத்துகளில் எழுதிருங்க. பாலினம் எழுதிருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, வயது, திருமண நிலை, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பெற்றோர் பெயர், தேசியம், கல்வி தகுதி, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதோடைய டீட்டெயில்ஸ், முகவரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோயம்புத்தூர் 641018 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒன் ஸ்டாப் சென்டரில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மேற்படி இதற்கான விண்ணப்பங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட இணையதள முகவரியில் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/3/2024 அன்று மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த சேவை இதில் 3 கட்டிடங்கள், பொள்ளாச்சி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 4 போஸ்ட்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட்டு. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSW, MA MSc சோஷியாலஜி, MA MSc சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் இருக்கணும். நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்கணும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். பிற மாவட்டத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,000 தராங்க. பாதுகாவலர் 2 போஸ்ட்டு, கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 1 போஸ்ட்டும், பொள்ளாச்சி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 1 போஸ்ட்டும், ஆக மொத்தம் 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி அடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 முதல் 40 வயதிற்குள் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 தராங்க. உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும்.
பல்நோக்கு உதவியாளர் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 2 காரிடங்கள், பொள்ளாச்சி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 2 காரிடங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 காரிடங்கள். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் இருக்கணும். உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 6400 ரூபாய் வந்து தராங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.